ஹலோ, நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குதுங்கிறதுக்காக ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் இந்த மாதிரி ஈஸி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபாலோ மை சேனல் அண்ட் கையவு செஞ்சு காலையில் வீட்டில் சாப்பிட்டுட்டு போங்க. அது எதாக இருந்தாலும் சரி. ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா, ராகி மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பச்சை பயிறு முளைக்கட்டி வச்சுருந்தேன். நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலைல ஊறிடும், போதும். இல்லை காலையில் ஊற வச்சு நைட்டு வந்து அப்படியே அதை வடிகட்டி வச்சிட்டிங்கன்னா முளைக்கட்டிடும் காலையில். ஸோ இதோட தயிர் உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இதை வந்து எடுத்துக்கிட்டேன். இது கூட ஜீரகம், கருவேப்பில்லை, ஃபியூ வாண்ட் வெங்காயம் ஆட் பண்ணலாம், கேரட் துருவி சேர்த்துக்கலாம், என்ன வேணாலும் ஆட் பண்ணலாம், நம்ம இன்ட்ரெஸ்ட்டு. அதெல்லாம் வேண்டான்னா சிம்பிளாக ஜீரகம் மட்டும் ஆட் பண்ணி தோசைக்கல்லில் சூப்பராக தோசையாக வார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா இருந்துச்சு, உண்மையாகவே நல்லா இருந்தது. நான் அகெயின் சொல்கிறேன், நான் செம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்ற பர்சன். எனக்கு வந்து டேஸ்ட் கம்மியாக இருந்தது. நானும் என் சன்னும் வீட்டில் அப்படி, மற்ற எல்லாருமே உண்மையாகவே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. எனக்கும் என் பையனுக்கும் டேஸ்ட் இருக்கணும். அவன் அப்படியே எங்களுக்கு டேஸ்ட்டு கம்மியாக இருந்ததுன்னா நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். உண்மையாகவே ஸ்கிப் பண்ணுற பர்சன். ஸோ எனக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும். ஸோ சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன், டேஸ்ட்டாக தான் செய்வேன், டேஸ்ட்டாக தான் உங்களுக்கும் கொடுக்குறேன் ஐடியாஸு. ஸோ இது வந்து ஷுர் செம்ம கிறிஸ்பி இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், டின்னருக்கு எடுத்துக்கலாம், வெயிட் லாஸுக்கு சப்போர்ட் பண்ணும், பசங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இதோட கார சட்னி, தக்காளி சட்னி இல்லைனா வெங்காய சட்னி, சாம்பார், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.